ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் விழாக் தான். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலே வந்து முடிஞ்சிருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால வந்து எடிட் பண்ணலை. இப்போ தான் வந்து டைம் கிடச்சிருக்கனால வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். எல்லோரும் பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நாங்கள் எப்படி கொண்டாடணும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நாங்கள் கொண்டாடினோம். இந்த வருஷம் பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் வந்தனால வந்து நாங்கள் ரொம்ப சிம்பிளாகவே தான் கொண்டாடினோம். எப்போவும் இல்லாமல் பொங்கல் டே நினைக்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்தாச்சு 4 o'clockலாம் எழுந்துட்டு லஞ்செலாம் வந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டிக்கு கிளம்பி நான் போயிட்டேன். ஈவினிங் வந்து தான் வந்து நான் பர்மிஷன் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் பொங்கல் வைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஏர்லி மார்னிங் வந்து பொங்கல் வச்சுருக்கீங்க. பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்தது. யூடியூப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கரும்பு வச்சு அதுக்கப்புறம் மண்பானையில் வந்து பொங்கல் சமைச்சு வந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் யூடியூப்பில் பார்க்கும்போது வந்து சூப்பராக இருந்தது. எங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா கரும்புலாம் சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. பட் வந்து பொங்கல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்லேயே வந்து வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். சவுதியில் வர தமிழ் மக்களுக்கு நல்லாவே தெரியும். ரியாத் சிட்டி இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். கரும்பு, மஞ்சள் இது எல்லாமே. அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது வந்து சிரமம். சிம்பிளாகவே நம்ம வச்சு சாமி கும்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இதை வச்சு தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். நாங்கள் வியர் பண்ண ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவிலேருந்தே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். எப்போ வெக்கேஷன் போகிறோமோ அப்பயே வந்து நம்ம பிளான் பண்ணி வந்து இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு பொங்கலுக்குலாம் ட்ரெஸ் அங்கேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 3 பேருமே வந்து ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங்காக தான் வந்து எடுப்போம். ஒரே சேம் கலரில் வந்து மேட்சிங்காகவே போடுவோம். பட் இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மேட்சிங்காக நாங்கள் போடலை. ஏன்னா வந்து எங்களுக்கு டைம் இல்லாததுனால வந்து இந்தியாவில் இருக்கும்போது வந்து அவசரமாக ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பேக்கப் பண்ணிட்டு வந்தது தான். இதையே நம்ம இந்தியாவில் இருந்திருந்தால் பொங்கல் வந்து வேறு லெவலில் வந்து கொண்டாடிருப்போம். வீட்டு வாசலில் பொங்க பானையை வரைஞ்சி அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச கைவண்ணத்தெல்லாம் வந்து நம்ம காமிச்சிருப்போம். வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் என்ன படம் போட்டிருக்காங்க, புது படம் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு தான் நம்ம கண்ணை வந்து தேடும். அந்த மாதிரி புது படம் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அந்த நாள் வந்து நல்லா அப்படியே வந்து ஜாலியாக வந்து நம்மளுக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்போம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்லு தான் நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது. இங்கே வந்து எத்தனை பேர் சின்ன வயசில் இந்த மாதிரி வந்து என்ன படம் போட்டிருக்காங்க, டிவியில் புது படம் ஏதாவது போட்டிருக்காங்களா, பார்க்காத படமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்துருக்கீங்க. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்றைக்கு வந்து நான் ஆஃப் எடுக்கலான்னு நினைக்கிறனோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படா வீட்டுக்கு போகும், எப்போ பொங்கல் செய்வோம், எனக்கு அந்த மாதிரி தான் வந்து அந்த நாள் இருந்தது. ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்போ நம்மளுக்கு வேலை வந்து இருந்ததுன்னு வைங்க, ஒர்க்கிங் டேஸாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். நம்ம வேலையும் வந்து நிம்மதியாக செய்ய முடியாது. இங்கே வீட்லேயே நம்மளால் வேலை செய்ய முடியாது. நம்ம மைண்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே தான் இருக்கும். ஐயோ அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே, அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா எழுந்துட்டாங்களா, நம்ம மைண்டு பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து போகும். இவங்க 2 பேருமே கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ வருவோம், சீக்கிரமாக வரும்னா லேட்டாக வரும்னா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஊரில் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ நம்ம இங்கே சாமி கும்பிட்டாத போது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. வேலையில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எப்படா என்னை ஆளை விடுவீடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முடிச்சுட்டு ஓடி வந்தேன். வந்துட்டு அப்புறம் இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வைக்கவே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா கனிஷ்காவை எங்கள் வீட்டுக்காரங்க குளிச்சுட்டு வந்து ரெடியாக இருந்தாங்க. பொங்கல் மட்டும்தான் வந்து வெயிட்டிங்கில் இருந்தது. எப்படா வந்து செஞ்சுட்டு எப்போ சாமி கும்பிடணும்னு வந்து இருந்தது. ஏன்னா டைம் போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே அவசரமாக தான் வந்து நாங்கள் பொங்கலையே வந்து வச்சோம். என்னுடைய ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் எங்கள் பெரிய குழந்தைனார் ஒய்ஃப் அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து குலதெய்வ கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க சொந்த ஊரில் போய் வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்லேயே வந்து பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வந்தாலே வந்து இன்னொரு விஷயம் நம்ம மறக்கவே முடியாது. அது என்னன்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஜல்லிக்கட்டு தாங்க சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. பட் வந்து எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு வந்து பிடிக்கும். நான் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். எந்த மாடு வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து இருக்குது, சூப்பராக வந்து ஓடுது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். மாடை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம். மாடு அங்கே வருது அப்படின்னா நான் இந்த பக்கம் ஓடுவேன். ஆனால் எனக்கு ஜல்லிக்கட்டு பார்க்குறதுனா ரொம்ப 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 பிடிக்கும். நான் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மாட்டு மேலே எனக்கு ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து மாடுலாம் வந்து வளர்த்துருக்காங்க. 1 2லாம் கிடையாது, நிறைய மாடையும் வளர்த்துருக்காங்க. ஒரு பண்ணை வைக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து மாடு இருந்திருக்கு. எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மாடு வந்து ரொம்ப பிடிக்கும்.
நான் ஆல்ரெடி ஒரு விழாக்கில் வந்து சொல்லியிருப்பேன், புரட்டாசி விரதத்தில் மாடு வந்து எங்கள் வீட்டில் வந்து இருந்தது. மாடை வந்து இப்போ புதுசாக வந்து ஏதாவது வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு மாடை வந்து கோவிலுக்காக வந்து நேர்ந்து விடுவாங்க. அந்த மாதிரி வழக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறையவே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கஷ்டன்றது யார் வீட்டில் தான் இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது வந்து மாடு இருந்தது எல்லாமே வந்து அப்போ சேல்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ அந்த மாடை விற்றாங்களோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப வந்து ஏதோ வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம், ஒரு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. எப்போ மாடு வந்து அவங்க விற்றாங்களோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ராசியெல்லாம் பார்ப்பாங்க பார்த்திங்களா. மீன் வளர்த்தா ராசி, அதுக்கப்புறம் மாடு வளர்த்தா ராசி, ஆடு வளர்த்தா ராசி அப்படின்றது. சில பேருக்கு ராசி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் தான் வந்து மாடு வளர்க்குறது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அப்பா கொஞ்சம் ராசியாகவே தான் இருந்தது. எப்போ மாடை விற்றாங்களோ அதுக்கப்புறம் அந்த அதிர்ஷ்டம் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. இந்த மாதிரி விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நான் கண்ணாலே பார்த்துருக்கேன். அதனால் வந்து நான் இது உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆகணும். ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நேம் பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக வந்து இருந்தது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா பாகுபலி இப்படி ஒரு மாட்டுக்கு வந்து பேரை வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அந்த மாடு விளையாடின ஆட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு மட்டும்தான் அந்த ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சா எங்கள் வீட்டுக்காரரும் பார்த்திங்க அப்படின்னா எங்கூட உட்காந்து சேர்ந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்கு. அப்போ வந்து பார்த்துட்டு உடனே சொல்லுவாங்க, ஒரு மாட்டை வாங்கி நம்மளும் வளர்க்கணும், ஜல்லிக்கட்டு மாட்டை வாங்கி நம்மளும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானாக மனசில் நினச்சிக்கிட்டேன், வாங்க வேண்டியது தான் மாட்டை, நல்லாவே வாங்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். மாடை பார்த்தாவே வந்து இருந்து அந்த பக்கம் ஓடுவேன். இதில் ஜல்லிக்கட்டை மாட்டை வாங்கி நம்ம வளர்த்துட்டாலும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஜல்லிக்கட்டை மாட்டை வந்து சத்தியமாக சொல்கிறேன், தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வந்து ரசிக்கலாம். கிட்ட போகும்போது நம்மளுக்கு தெரியும் வந்து என்னெல்லாம் பயம் இருக்கும் அப்படின்றது. நானும் எங்கள் வீட்டுக்காரன் பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எதையுமே சாப்பிடல. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டோம். கனிஷ்காவுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி தோசையை வந்து ஊற்றி கொடுத்தாச்சு. மார்னிங்கே வந்து 4 மணிக்கே சமைச்சி வச்சனால பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வந்து சூடு ஆறி போய் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோவில் வந்து வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் ரெடி ஆனதுமே வந்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்ணும். ஒரு பக்கம் நான் வந்து பொங்கல் செய்யறதுல பிஸியாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு பக்கம் வந்து இலையை போட்டுட்டு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிடிக்குமா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து ஒரு லைக்கையும் வந்து போட்டு விடுங்க. இந்த டைம் ஊருக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாமி ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுதான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலி வந்து பிரிண்ட் அவுட் பண்ணது தான் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். பொங்கல் அன்னைக்கு என்ன சமைச்சிருந்தேன்னு பார்த்திங்க அப்படின்னா சாம்பார், ரைஸு, ரசம், அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் மண்டி, பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் வறுவல் இதெல்லாம் தான் சமைச்சிருந்தேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான். எங்கள் வீடியோ யாராவது நியூ கமெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ எத்தனை பேர் நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து யூடியூப் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.